எல்லாருக்கும் வணக்கம். தங்கமாமி சமையல்லேருந்து இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து வெள்ளைச்சீடை. வெள்ளைச்சீடை வந்து அலண்டு போறது, கட்டையா போறது, உடஞ்சு போறதுன்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா. இன்னைக்கு இந்த வெள்ளைச்சீடை கொஞ்சமா நீங்க வீட்டுல எப்படி போடுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அளவுகள்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. வெள்ளைச்சீடைக்கு தேவையான பொருள் இப்ப நம்ம பார்க்கலாம். மாவு பச்சை அப்படின்னு சொல்லுவா. மாவு அரிசி, இது பச்சரிசி. இது கிடைச்சதுன்னா மாவு நன்னா நமக்கு காணும், பலகாரங்களும் நன்னா இருக்கும். இன்னைக்கு அது 1 கப்பு வச்சிருக்கேன். வெல்லம் உடைச்சு 3/4 கப்பு வச்சிருக்கேன். உளுந்தம்பொடி வறுத்து போடுறதுக்கு ஒரு 100 கிராம் உளுந்து வச்சிருக்கேன். அது அப்புறம் உங்களுக்கு நான் வறுத்து காமிக்கிறேன். தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், வறுத்த எள்ளு வச்சிருக்கேன், ஏலக்காய் பொடி வச்சிருக்கேன், நெய் 100 கிராம் வச்சிருக்கேன், அதுக்கு தேவையான எண்ணெய் வச்சிருக்கேன். நான் கடலெண்ணெய் வச்சிருக்கேன். கடலெண்ணெய் வச்சுக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெயை நீங்க வச்சுக்கலாம். எந்த எண்ணெயிலையுமே பாதி நெய் கலந்துட்டோம்னா அது நெய் வாசனை நல்லா இருக்கும். அதனால நான் நெய்யும் வச்சிருக்கேன். இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பச்சரிசியை நான் ஊற வைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா 2 மணி நேரம் ஊறணும். ஊறினா நல்லா மாவு காணும். இந்த அரிசி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளேயும் உளுத்தம்பொடியை நம்ம வறுத்து உளுந்தம்பொடி எப்படி பண்றதுங்கிறத காமிக்கிறேன். இப்ப அடுப்பை பற்ற வச்சுட்டேன். அடுப்புல நான் இரும்பு கடை தான் வச்சிருக்கேன். இந்த உளுந்து வந்து இப்ப நான் போட்டு வறுக்கிறேன். இப்ப இந்த உளுந்து வந்து நல்லா சிகப்பா வறுக்கிறேன். தீய விட வேண்டாம். நம்ம அளவா அடுப்பை வச்சுட்டு இந்த உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். இப்ப இந்த உளுந்து வந்து நல்லா வறுத்தாச்சு, கலர் வந்துருச்சு, உளுந்தோட வாசனையும் வந்துடுது. ரொம்ப நம்ம தீய விட வேண்டாம், நல்ல கலர் வந்தா போறோம். இங்க பாருங்க, இந்த உளுந்து நல்லா பவுன் கலர் ஆயிடுச்சு, நல்ல வாசனையும் வந்துட்டு. இப்ப இந்த உளுந்து எடுத்து நம்ம தட்டுல மாத்திக்கிறேன். இந்த உளுந்து நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அரிசி ஊற வச்சிருக்கிற பச்சரிசியை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இப்ப இந்த நம்ம ஊறின அரிசி நல்லா 2 மணி நேரம் ஊறி போச்சு. இதை நல்லா நம்ம கழநீர் போக நல்லா கலந்துக்கிறேன். இந்த அரிசி வந்து நம்ம நல்லா களைஞ்சு வடிகட்டிட்டோம். இந்த அரிசி களைஞ்சு வடிகட்டி வச்சிருக்கு. இது கொஞ்சம் நல்லா உணரட்டும். அதுக்குள்ளேயும் உளுந்த பருப்பு நல்லா ஆறி போச்சு. இதை மிக்சியில போட்டு நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப இந்த உளுத்தம்பொடி அரைச்சிட்டோம். இதை இப்ப இதை நம்ம கொட்டி சலடையில என்ன சலிச்சுக்கலாம். இப்ப இந்த உளுத்தம்பொடியை நல்லா சலிச்சுக்கிறேன். நீங்களும் எந்த மாவு அரைச்சாலும் சலிச்சே போடுங்க. இப்ப இது நான் வறுத்த உளுந்து, இப்ப இதை நான் சலிக்கிறேன். இதே மாதிரி கப்பி இருந்தா மறுபடியும் ஒரு தடவை நம்ம போட்டு நைஸா அரைச்சு சலிச்சுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பை வறுத்து சலிச்சுட்டேன், நைஸா அரைச்சிருக்கேன். வறுத்த உளுத்தம்பொடி இதை ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன். இப்ப மிக்சியில போட்டு இதை நான் மாவு அரைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாவு இப்ப அரைச்சிருக்கேன், அதை சலிக்கிறேன். நீங்க எந்த மாவு அரைச்சாலும் நல்லா சலிச்சே போடுங்க.
இப்ப அடுப்ப பத்த வச்சிருக்கேன். அரைச்ச மாவை இப்ப நான் வறுக்க போறேன். சீடைக்கு வறுத்து காமிக்கிறேன். உப்பு சீடைக்கு வந்து கொஞ்சம் கோலம் போடுற ஆப்பிளன்னு சொல்லுவா. இப்படி கோலம் போடுற ஆப்பிள வரணும்பா. வெள்ளை சீடைக்கு நம்ம கொஞ்சம் நன்னாவே வறுத்துக்கலாம், செவக்கவே வறுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா வறுத்த வாசனை வந்துடுத்து. நல்லா வறுத்துருக்கோம். புழுதி பறக்கிறது நல்லா வறுத்துருக்கோம். இதை மாத்தின்ட்டு நான் மறுபடியும் இந்த மாவை சலிச்சுதான் ஆகணும். இது ஒரு நிமிஷம் ஆறட்டும். சலிச்சுட்டு இந்த சீடை மாவை எடுத்துக்கிறேன். இந்த மாவு ஆற வச்சு சலிச்சுட்டேன். இப்ப வெள்ளை பாகு வைக்கிறேன். இப்ப கடாயை அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு நான் வெல்லம் வச்சிருக்கேன். வெள்ளை சீடைக்கு வெள்ளம் நனைகிற அளவு தண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த வெல்லம் கரைஞ்சு போச்சு. இதுல இருக்கிற கல்லு மண்ணை வடிகட்டிக்கலாம். கல்லு மண் இருந்தா வடிகட்டிக்கலாம். எதுக்கு நம்ம எந்த வெள்ளமா இருந்தாலும் வடிகட்டிட்டா நல்லது. இப்ப நான் சட்டியை அலம்பிட்டு போடுறேன். இந்த வெல்லம் வடிகட்டிட்டேன். இந்த வெல்லம் காயட்டும். இதுக்கு வந்து வெல்லம் வந்து பாகெல்லாம் பார்த்து காய வைக்க வேண்டாம். பதம் வரணுங்கிறது இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சு அரை காய்ச்சல் இந்த மாதிரி கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்தா போறோம். நமக்கு ரொம்ப உருண்டை பாகெல்லாம் போட்டோம்னா இறுகி போயிடும், சீடை வராது. இந்த மாதிரி கொதித்து இந்த மாதிரி நீங்க சொல்ற பபுள் அது மாதிரி வரும். இது மாதிரி வந்ததுன்னா இந்த பாகு வந்து காஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த பாகு கொஞ்சம் ஆறட்டும். இப்ப இந்த சீடை மாவை நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம வறுத்து சலிச்சு வச்ச வெள்ளை சீடை மாவு. சுத்தம்படி நம்ம வறுத்து சலிச்சு வச்சிருக்கோம். 2 ஸ்பூன் போடுறேன். அளவு 2 ஸ்பூன் போடுறேன். மீதி எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எப்ப சீடை போடும்போது வெள்ளை சீடை, உப்பு சீடை, தட்டை எதுக்கு போட்டாலும் இந்த மாவை பத்திரப்படுத்தி வச்சுட்டேன்னா எப்போ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஏலக்காய் பொடி 2 குட்டி ஸ்பூன்ல போட்டிருக்கேன். எள்ளு ரொம்ப வேண்டாம், போட்டோம்னா ரொம்ப உதிரும் எண்ணெய்க்குள்ள. அதனால நம்ம வந்து ஒரே 1 ஸ்பூன் எள்ளு போட்டா போறோம். அதே மாதிரி தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சது. இப்ப ஏலக்காய், உளுத்தம்பொடி, தேங்காய், எள்ளு எல்லாமே இந்த வெள்ளை செடிக்கு போட்டாச்சு. இப்ப வந்து நம்ம வந்து வெல்லம் கரைஞ்சதை இதுல ஊத்தி மாவு பிசைய போறோம். ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். இந்த பாகு ஒன்னும் இறுகிடாது, கெட்டி ஆகாது, இதுவும் ஒன்னும் ஆகாது. அதனால பதட்டம் இல்லாம நம்ம பொறுமையாவே பண்ணிக்கலாம். இதுக்கு வச்ச வெள்ளை கரைசல் எல்லாத்தையும் நான் ஊத்திட்டேன். இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாவு இப்ப பிசைஞ்சிருக்கேன். நெய் வந்து 2 ஸ்பூன் இதுக்கு ஊத்துறேன்.
இது முதல் நாளே பண்ணி ஊற வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்ல காலம்பரை மத்தியானத்துக்கு சாயந்தரத்துக்கு மடியா வேணும்னா காலம்பரவே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்ப எல்லா மாவையும் நான் ஒண்ணாக்கி பிசைஞ்சிட்டேன். இந்த மாவு பச்சையாவே சாப்பிடலாம் போல வாசனையா இருக்கும். நெய், ஏலக்காய், எள்ளு எல்லாம் இருக்கு. இப்ப கடாயில எண்ணெய் வச்சு உங்களுக்கு இந்த வெள்ளை செடியை நான் போட்டு காமிக்கிறேன். இப்ப அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் தான், அதனால சின்ன சட்டி தான் நான் வச்சிருக்கேன். இல்ல எண்ணெய் 4 கரண்டி ஊத்துறேன். ரொம்ப இதுக்கெல்லாம் எண்ணெய் வச்சுக்கணுங்கிறது இல்ல. அந்த காலத்துல நெய் வச்சே பண்ணுவா. இப்ப நெய் வச்சு பண்றது இல்ல. அதனால கொஞ்சமா நான் வாசனைக்கு இந்த எண்ணெயோட ஒரு கரண்டி நெய்யை கலந்துட்டு இருக்கேன். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளேயும் இந்த சீடை மாவை நான் உருட்டி போட்டு காமிக்கிறேன். ரொம்ப முழுமைன்னு விட்ட வேண்டாம், இப்படி ஊற்றினா போறோம். போடு. இப்ப இந்த சீடை மாவை நான் உருட்டி இருக்கேன். இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்தது நல்லா காஞ்சி போச்சு. அடுப்ப சிம்ல வச்சிருக்கேன். இதுக்கு எரிச்சல்லாம் அதிகம் வேண்டாம். இப்ப வந்து நம்ம ஒண்ணுன்னா கொஞ்சமா தான் போடணும். ஒரேடியா பரபர பரபரன்னு போட்டுற முடியாது. போட்டா எல்லாம் உடைஞ்சு போயிடும். வெல்லம் போடக்கூடிய எல்லா பொருளுக்குமே நம்ம எண்ணெய் தட்டில நிதானமா தான் பண்ணணும், பொறுமையா தான் பண்ணணும். இப்ப இதை நான் வந்து ஒன்னொன்னா போடுறேன். இந்த சீடை போட்டிருக்கோம். நல்லா வெடிச்சு வந்திருக்கு பாருங்க. உளுந்தம்பொடி போட்டுக்கிறேன். நல்லா வெடிச்சு வந்திருக்கு. நல்லா இந்த கலர் வந்துருச்சு, வெந்து போச்சு. இப்ப இதை நான் எடுக்கிறேன். இப்ப இதை நான் வடிகட்டியில போடுறேன். இப்ப அடுத்தது போடுறேன். கொஞ்சம் நம்ம நிதானமா மேல வர வரதான் நம்ம வந்து போடணும். இதை பாருங்க, இதே மாதிரி வேக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்ப இந்த சுவையான வெள்ளச்சீடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், ஆனா கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். நம்ம வேகமா போட்டு அள்ளி எல்லாம் எடுத்துட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வேணுங்கிறத மாவெல்லாம் வறுத்து எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுல வச்சுங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் போட்டு கூட நீங்க பொறுமையா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெடிச்சிருக்கு பாருங்க. இந்த மாதிரி வெடிச்சிருந்தா சீடை ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஏலக்காய், நெய் எல்லாமே உடம்புக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. நீங்க எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்ப இதெல்லாம் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. பண்டிகை நாள்ல உங்களுக்கு எல்லாமே இது வந்து பிரயோஜனமா இருக்கும். இப்ப இதே மாதிரி சீடையை பண்ணிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தாப்புல இன்னொரு ரெசிபியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.